கில்லி ரிலீஸ் சொல்றதா முத்துப்பாண்டிய திரும்பி வந்து பாக்குறதான்னு சொல்றதான்னு தெரியலையா. சரி ஓகே, எங்கேயாச்சும் தனலட்சுமி கிடைக்கும். முத்துப்பாண்டி டைலாக்கா? முத்துப்பாண்டி கோட்டடி சொல்லா ஐ லவ் யூ. இந்த கெட்டப்புக்கான காரணம் என்னன்னா, என் பேரு பிரகாஷ் ராஜ் தான். எங்க படாலும் பேர் சொன்னாலே அந்த டைலாக சொல்லு உயிரேத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இல்ல, பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு நல்ல டைரக்டர்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் மட்டுமே இல்லாம பல நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த படத்துக்கு இந்த ஒரு கேரக்டர் தான் வர முடியும் அப்படின்றதுனால அவரை ரெப்ரசென்ட் பண்ணி வந்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு சார் அசெம்பிள் பண்ணி வர்றது. அவர் பேர்ல இருக்கிறது எனக்கு ப்ரௌட் தான். வேற லெவல் தான். அதுதான் கமலா தேட்டர் வரணும். செம்ம வைப் ரீ ரிலீஸ். அது எப்பவும் போலதான் இருந்துச்சு. அவர் அப்ப இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்காரு. ஃபுல் ஃபன் தான். ஃபுல்லா இறங்கி டான்ஸ் ஆடிட்டு ஒன்ஸ் மோர்லாம் கேட்டுட்டு செம்ம வைப். எப்ப இங்க கமலால ரிலீஸ் ஆகுறது எல்லாமே செம்ம ஹிட் ஆகுது. அது கில்லி தளபதின்றப்ப சொல்லவா வேணும். சோ கண்டிப்பா அந்த வரவேற்பு இருக்கதான் செய்யும். வேற மாதிரி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரீ ரிலீஸ்லே பெஸ்ட் ரிலீஸ்னா இதுதான். எல்லாரும் இறங்கி ஸ்டேஜே ஒரு திருப்பி போட்ட தருணம். அது நல்லா இருந்து பயங்கரமா இருந்தது. வித்யாசாகர் பாட்டுனா சொல்லவே வேணாம். எனக்கு ஆக்ஷன் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து பார்க்கணும். ஏன்னா அது மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 8th விவரம் தெரிஞ்சு வெளியே போயிட்டு தெரியலேருந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றும் மிஸ் பண்ணாம. ஸோ கில்லி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல என்னாலும் வரலான்னு சொல்லிட்டு 1 மாசம் வீட்டுல இருந்து வெளியே வரல. படத்துக்காக எஞ்சி வெளியே வந்திருக்கேன். ஒர்த்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டோம். அந்த ஒரு 20 years முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம இப்போ எப்படி இருக்கோம், அந்த நிறைய ரேட் பண்ணும். வீட்டுக்கு போகும்போது நிறைய யோசிச்சுட்டே போனோம். அந்த மாதிரிலாம் ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா நான் தளபதி ரசிகர். அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரஜினி ரசிகர் தான். அந்த படம்ன்ற அந்த கில்லின்ற ஒரு படத்துக்கு அப்புறம் தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ளேயே வந்தது. இப்ப நம்ம ஏன் தளபதி ரசிகரா இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயமே அப்பதான் மாறிச்சு. ஸோ அப்பத்துல இருந்தா நம்மளுக்கு வந்து தளபதி ரசிகரா மாறணும். அது இப்ப நினைச்சு பார்க்கும்போது ஆமாப்பா நம்ம நினைச்சது கரெக்ட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே ஃபீல் பண்றேன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப 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 அவாய்ட் பண்ண மூவி. எனக்கு தெரிஞ்சு நான் எப்படா டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணி நான் புக் பண்ண படம். அதுவும் கமலால தான் பார்க்கணுன்றதுக்காகவே வந்தது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் 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 ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து தளபதியை வந்து எப்படி சொல்றது, ஒரு 20 years முன்னாடி நான் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கல. பிகாஸ் நான் அப்பதான் வந்து பிறந்து வளர்ந்த ரேஞ்சு. ஸோ இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஃபேன்ஸா ப்ரோ? இவங்களா ஃபேன்ஸே கிடையாது ப்ரோ, நண்பா நண்பீஸா தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் ஃப்ரண்ட் ரோலர் உட்காந்துட்டு இருந்தேன்னா எல்லா பாட்டும் எழுந்து டான்ஸ் ஆடணும். கடைசில இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. கொக்கர் சாங் 2 தடவை போட்டதுனால அது கொஞ்சம் வைப்பா இருந்தது. ஆமா கண்டிப்பா முத்துப்பாண்டி கோட்டனா, அது ஒண்ணும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. செல்லம் லவ் யூ டி. கொக்கரக்கோ ஒன்ஸ் மோர் கேட்டது போட்டாங்க. அது ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டு செம்ம வைப். அந்த விண்டேஜ் அந்த கிளாசிக் இந்த ரிலீஸ் செம்ம ஒர்த். கில்லி பொறுத்த வரைக்கும் வந்து சரியான ஒரு தளபதி சரியான ப்ரோ. தளபதி பிரகாஷ் எல்லாரும் ஈக்குவலாருமே தங்கச்சி முதல் கொண்டு வேற லெவல். எல்லாருமே பயங்கரமா அந்த கேரக்டர் மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசு டிவில பாத்துட்டு இருந்த படம் வந்து தியேட்டர்ல பாத்தே ஆகணுன்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்காக வந்துட்டு 4 வயசு குழந்தை ப்ரோ. நான் அப்போ வாய்ப்பே இல்லை அப்போ பாக்குறதுக்கு. இப்ப பாக்குறதுல அதான் அங்கேயே போயிட்டேன். அப்போ என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தியேட்டர்ல இப்போ வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். வேற லெவல்ல இருக்குங்க, மாசா இருக்குங்க. இந்த ரீ ரிலீஸ் பண்றதுனால எவ்வளவு பேருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு பாருங்களேன். இப்ப நீங்க மீடியால இருந்து வரீங்க, நீங்களும் ஒரு வியூஸ் எடுத்து போடுவீங்க, உங்களுக்கும் ரீச் ஆகும், தியேட்டருக்காருக்கும் ரீச், சக்தி பிலிம் ஃபேக்டரிக்கும் ரீச் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய வைபு, நிறைய விஷயங்கள், பிளஸ் நிறைய ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி ரெண்டு 3 ரீ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தளபதி எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்காரு. எந்த மாற்றமும் இல்ல. அவருக்கு மாறாதது ஒன்னே ஒண்ணு இல்ல ப்ரோ, எதுவுமே மாறல ப்ரோ. அவர் எல்லாமே அப்படிதான் ப்ரோ இருக்காரு. ஆடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறது, பேசுறது, டைலாக் டெலிவரி, அந்த ரியாக்ஷன் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா கோட்ரில ரியாக்ஷனு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வாரிசுல தான் அந்த மேக் இருந்துச்சு. லைக் நல்ல ஒரு பழைய தளபதியை காமிச்சது. சோ அது இன்னைக்குமே இருக்கு, என்னைக்கும் இருக்கு, எப்போதுமே இருக்கும். எதிர்பார்க்கல. நான் இது வரைக்கும் ஒரு 4 படம் ரீ ரிலீஸ் பாத்திருக்கேன். மன்மதன், பாபா, புதுப்பேட்டை, அப்புறம் 4வது இப்போ கில்லி பாக்குறேன். படத்தை லிட்டரலா ஒரு தியேட்டர் செலிப்ரேஷனா இருந்துச்சு, ஃபெஸ்டிவல் மூட இருந்துச்சு. அதான் ஓனரே தான் சொன்னார், கோட்டோட FDF கில்லியோட ரீ ரிலீஸ் தெரியல அவரே சொன்னார். ஏன்னா அவரே குழம்பி இருக்காரு. அந்த ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கோம். பட் இங்க பார்த்ததுன்றது செம வைப் தான். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து வாரிசு பார்த்தேன். வாரிசு வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தளபதி படம் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே பாக்குறது இந்த ஒரு படமா தான் இருக்கும், ரீ ரிலீஸ். ஸோ அந்த அளவுக்கு சந்தோஷமான மூடா இருக்கு. பழைய தளபதி விண்டேஜ் தளபதி தான். இல்ல அப்ப ரொம்ப 5 வயசு தான் இருந்திருக்கும். சோ அது அந்த ஃபீல்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்தோம். சோ செம ஜாலியா நல்லா வைபா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. அர்ஜுனர் வில்லு அந்த டயர் மாத்திர சீன்லாம் செம வைபா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு என்னன்னா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு தளபதிக்கு. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு. அதே ஹேர் ஸ்டைல கீப் அப் பண்ண, அதே வயசுல இருக்கக்கூடாதா தளபதி, அதே 30ல இருக்கக்கூடாதா, 35ல இருக்கக்கூடாதான்ற இன்னைக்கும் நான் ஃபீல் பண்றேன். டெய்லியும்
தளபதியோட பாட்டு ஏதாவது படத்துல ஏதாவது லைக் இதுல பார்க்கும்போது, டிவில பார்க்கும்போது, யூடியூப்ல பார்க்கும்போது அதே ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருக்கலாமே, அதே ஹேர் ஸ்டைல்ல இருந்திருக்கலாமே, கில்லிலேயே இருந்திருக்கலாமே, திருமலையிலேயே இருந்திருக்கலாமேன்ற ஒரு இது இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு வில்லனா, ஒரு வில்லன் ஆண்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இதுல போகும்போது அவரோட பாட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு முத்துவேல் பாண்டியன் தானே கரெக்டாக சொன்னேன், முத்துப்பாண்டி வேலையை சேர்த்துட்டேன். முத்துப்பாண்டி எப்போதுமே அதான் வேலும் இருக்கட்டும், முத்துப்பாண்டி இருக்கட்டும், ஒரு செம்ம கிளாஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ஒன் சைட்ல ஒரு சூப்பரா சூட் ஆயிருக்கு. செம்மையா இருந்தாரு, துருன்னு இருந்தாரு. நான் தளபதி ஃபேன் தான், டிஷர்ட் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சோ அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படி பாக்குறதுக்கு. இந்த சீன் செம்ம கூஸ் பம்ப்ஸ்னா, கிளைமேக்ஸ் மதுரை அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல போட்டு அடிக்கிற சீன், அதுக்கப்புறம் அர்ஜுனர் வில்லு சாங்லாம் சான்ஸ் இல்ல. ரோஹிணி தேட்டர் மாதிரி இங்க இந்த பர்பிள் லைட் எஃபெக்ட் எல்லாம் போடுறாங்க, எல்லா சாங்க்கும் போட்டாங்க, முக்கியமான சீன்ஸ்க்கு எல்லாம் போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வித்யாசாகர் சாரோட பெரிய ஃபேனு. ஓகேங்களா, கடந்த ஒரு மாசமாவே அவருக்கு தனி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஆரம்பத்துல இருந்து எந்தெந்த பாட்டு வேணுமோ எல்லா பாட்டையும் உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வித்யாசாகர் சார் பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கம்பேக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சாங் எப்பவுமே நின்று இருக்கும். டெய்லி பாத்துருக்க தளபதி தான், டெய்லியுமே பாத்துருவேன் நான். டெய்லி அப்படி போட்டு சாங் எல்லாம் போடாம ஒரு நாளே போகாது. ஸோ அதனால வேற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ கம்பேர் அப்ப பார்த்த மாதிரி இப்போ இருக்கு. அப்ப சின்ன பையன் 4 வயசு குழந்தை நானு. அப்ப பார்த்துட்டு 24 வயசு ஆகுது, 20 வயசு ஆயிருக்கு. ஸோ அவர் அங்க டிரான்ஸ்லேஷன் இருக்கும்போது நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஹைலைட்டுங்க. அந்த படத்துல எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரு சீன் அந்த சீன் எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு படம்னா ஒரு 4-5 சீன் நல்லா இருக்கும், இல்ல 4-5 சீன் நல்லா இருக்குன்னே எவ்வளவு படங்கள்லாம் எடுத்ததெல்லாம் இருக்கு இப்போ இந்த காலகட்டத்துல. இப்போ படம் ஃபுல்லாவே வைப்பு தான், ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் வைப்பு தான் அந்த படம். எனக்கு நான் சன் டிவில நான் ஃபுல் சவுண்ட் வச்சு அர்ஜுன் எல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்பயே வைப் ஆகும். இப்போ ஒரு சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரு இந்த ரீரிலீஸ் எல்லாம் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் எல்லாருமே முன் வந்தா நல்லா இருக்கும். லைக் எப்படின்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கட்டும், அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கிளம்பி இன்னும் 2 ரீரிலீஸ் பண்ணும்போது அவங்களை எப்படி சொல்றது, மக்களுக்கு இன்னும் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு இன்னும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். சான்ஸே இல்ல. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், மாஸ்டர் பிரதர் பவானி கேரக்டர் பார்த்து எல்லாரும் எப்படி ரசிச்சு சிரிச்சு இது பண்ணுவோம். பவானி கேரக்டர் ஒரு 10 டைம்ஸ் அதுக்கு மேல லிட்டரலா தூக்கி நிறுத்தினார் ப்ரோ படத்துல. அவ்வளோ சூப்பரா ரோல். எல்லா கேரக்டர்ஸுமே எதுவுமே வேஸ்ட் ஆகாம சரி, ஆஷிஷ் வித்யார்த்தி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சரி, முத்துப்பாண்டி சரி, சரவணவேலு சரி, ஆதிவாசி, ஓட்டேரி நரி, எந்த ஒரு கேரக்டரும் வேஸ்ட் ஆகாம எல்லாமே பக்காவா ஸ்கோப் கொடுத்து சூப்பரா ப்ரோ. சம படம் ப்ரோ, சூப்பரா என்ஜாய் பண்ணது. வித்யாசாகர் சார் மியூசிக்கா இருக்கட்டும், எதுவும் ஒரு குறை கிடையாது இந்த படத்துல. லிட்டரலா ஏன் விஜய்க்கு இது ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு நீங்க பார்க்கும்போது இருந்தது. 2 நாள் லீவ் இருக்குதா, மொத்தம் 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. இருந்தாலும் இங்க மட்டுமே 20,000 டிக்கெட்ஸ் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எவ்வளோ போகுன்றது தெரியல. எக்ஸ்பெக்டிங் ரொம்ப மோர் தான். இதுவும் ஒரு புது படம் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாங்கள் இந்த எங்க ஏஜ் கேட்டகரியில் பார்த்தோம்னா நிறைய பேர் தேட்டரில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனா இதுவும் புது படம் தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. உள்ள வைப் வேற மாதிரி ப்ரோ. அது அவர் என்ட்ரி ஆகும்போதே ஒவ்வொருத்தங்க என்ட்ரியும் வேற மாதிரி இருந்தது. மீனா பிரகாஷ் ராஜ் என்ட்ரி எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. கொக்கரோ சாங் ரிப்பீட்டடா போட்டாங்க. சாங்ஸ் கம்மி பண்ணி ரிப்பீட்டடா போட்டாங்க. சோ அந்த பாட்டு மனப்பாடமா தெரிஞ்சதுனால ஃபுல்லா வைபா பாட்டிட்டு இருந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமா இப்ப பாக்கும் போதுல இப்பவே பாருங்களேன், இது ஆல்ரெடி நம்ம டிவிலயோ எவ்வளோ இதுல நம்ம ஆல்ரெடி பலாயிரம் வாட்டி பாத்துருவோம் இந்த படத்தை. அப்பயும் இவ்வளவு மக்கள் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு தான் சொல்லணும், நம்ம நண்பர்களுக்கு. அவங்க நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணும், 20 வருஷம் படம் ஆயிடுச்சு, செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் கமலா தியேட்டரே ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லின்னு போட்டதுல இருந்து எண்டுகான் தருண் போடுற வரையுமே சீன் வைப்பா தான் இருந்துச்சு. எதுக்குமே ஏன்னா 20 இயர்ஸ்ல அந்த படத்தோட டைலாக் எல்லாருமே நம்ம கத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால அது எல்லா டைலாக்குமே நம்மளுக்கு மனப்பாடமா இருக்குல்ல, எல்லாத்துக்குமே நாங்க மனப்பாடமா பேசிட்டு இருந்தோம் அந்த டைலாக்லாம். ஸோ எல்லா சீனுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். எனக்கு தெரிஞ்சு மேபி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்ல, கில்லி எப்படி இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால கில்லி நான் எதிரே பார்க்க சீன் எதுனா அந்த முத்துவேல் பாண்டியனுக்கு சரி முத்துப்பாண்டிக்கெல்லாம் அவங்க கத்துவாங்க அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. த்ரிஷாவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டிங் பண்ணது எப்படி இருக்கும், அது நல்லா தான் இருக்கும்.